ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை கொடுங்கையூரில் உள்ள வீட்டில் சடலமாக கிடந்த போலி ஐடி ஊழியர் நித்யா என்கிற நித்யஸ்ரீ கொலை செய்யப்பட்டதை சிசிடிவி மற்றும் தடயங்களின் அடிப்படையில் கண்டுபிடித்த போலீசார் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த மருத்துவர் சந்தோஷ்குமாரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த கொலை வழக்கில் சிக்கிய சந்தோஷ்குமாரின் குடும்ப பின்னணி குறித்து போலீசார் விசாரித்த போது பாரம்பரியமான மருத்துவர் குடும்பத்தில் பிறந்து காதல் படுகுழியில் விழுந்து வாழ்க்கையையே தொலைத்து விட்டதாக கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளார் சந்தோஷ்குமார். தனது தாயும் தந்தையும் சேலத்தில் அரசு மருத்துவர்களாக இருப்பதாக கூறிய சந்தோஷ்குமார் 2023ஆம் ஆண்டில் தனது நண்பரின் திருமண நிகழ்ச்சியில் வைத்து நித்யஸ்ரீயை பார்த்ததாகவும் முதல் பார்வையிலேயே காதல் வயப்பட்டதாகவும் பின்னர் அவரது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட வீடியோக்கள் புகைப்படங்களை கண்டு அழகில் மயங்கியதாக தெரிவித்துள்ளார். இருவரும் காதலித்த காலத்தில் நித்யஸ்ரீக்கு அம்பத்தூரில் வீடு எடுத்து வைத்து வீட்டு வாடகை, பர்னிச்சர் என 8 லட்சம் ரூபாய் வரை செலவழித்ததாக சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். லிவிங் டுகெதராக ஒரே வீட்டில் இருந்த போது படுக்கை அறையில் நெருக்கமாக இருப்பதையெல்லாம் நித்யஸ்ரீ தனது செல்போனில் படம் பிடித்து வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. நித்யஸ்ரீயின் வீடியோ கால் வில்லங்கம் தெரிய வந்ததால் கடந்த 8 மாதங்களுக்கு முன் பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும், ஆனால் நித்யஸ்ரீ தொடர்ச்சியாக இருவரும் ஒன்றாக இருந்த அரை நிர்வாண வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை காட்டி மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்ததாக சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். நித்யஸ்ரீ கடந்த 4ஆம் தேதி பேசி வீட்டிற்கு வரச் சொல்லிய போதும் கூட நித்யஸ்ரீயின் செல்போனில் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை அழிக்கவே தான் நித்யஸ்ரீ வீட்டிற்கு சென்றதாகவும் கொலை செய்யும் நோக்கத்தில் செல்லவில்லை எனவும் கூறியுள்ளார். கடந்த 4ஆம் தேதி காலை 11 மணிக்கு நித்யஸ்ரீ போன் செய்து தன்னை வரக்கூறியதாகவும், அதனால் இரவு 7:30 மணியளவில்தான் நித்யஸ்ரீ வீட்டிற்கு சென்று ஏற்கனவே போதையில் இருந்த நித்யஸ்ரீ தன்னை மது அருந்த சொன்னதும் அங்கிருந்த ஓட்காவில் அவர் சாப்பிடும் அலர்ஜி மாத்திரைகளையும் சில தூக்க மாத்திரைகளையும் கலந்து கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். நித்யஸ்ரீ மசாஜ் செய்ய கூறிய போது உப்புற படுத்து கிடந்த அவரின் தலையை அமுக்கி கொலை செய்ததாகவும், அப்போது தன்னிடம் இருந்து தப்ப தனது சுண்டு விரலை கடித்ததாகவும், தான் அமுக்கியதில் மூர்ச்சையாக இருந்த பின் உடலின் அருகே மாத்திரைகளை வைத்துவிட்டு தற்கொலை செய்வது போல் நம்ப வைப்பதற்காக செட்டப் செய்து வைத்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார். அழகை கண்டு மயங்கி தவறான பெண்ணை காதலித்த சந்தோஷ் தான் தவறு செய்துவிட்டதாக எண்ணி காவல் நிலையத்தில் கதறி அழுதுள்ளார். முன்னதாக நித்யஸ்ரீயின் உடலை கைப்பற்றும் போது அவரது உதட்டில் காயம் இருந்ததால் சந்தேகம் அடைந்து அவரது 2 செல்போன்களை ஆய்வு செய்து சந்தோஷ்குமாருடன் பேசியதை போலீசார் கண்டறிந்துள்ளனர். சந்தோஷ் கைவிரலில் இருந்த காயத்தை வைத்துதான் போலீசாரின் சந்தேகம் வலுத்ததாகவும், சிசிடிவியில் சந்தோஷ் வந்து சென்றது உறுதியானதால் இந்த வழக்கில் விரைவாக துப்பு துலக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். வழக்கை திறமையாக கையாண்டு கொலையாளியை கைது செய்த கொடுங்கையூர் காவல்துறையினரை உயர் அதிகாரிகள் பாராட்டினர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.